ஓகே ப்ரோ, திருப்பியும் நான் அடுத்த கண்டினியூஷன் அப்படியே நான் இதுல இருந்தே பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் ஓகே, பண்ணலாம். நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஆட் டேஸ்ன்ற கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ ஆட் டேஸ், ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் டேஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆட் டேஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். இட் சப்போஸ் இது ஃபிசிக்கலாக லைக் நம்ம டெய்லி லைஃப் ஒர்க் ஆகணும், கண்டிப்பாக இருக்கும். 27th இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அந்த 27th இன்னைக்கு என்ன டேன்னு பாருங்க. ஜூலை ஃபாலோ ஆகுது கரெக்டாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 27th இப்போ சப்போஸ் யாராவது அவங்ககிட்ட கேட்குறாங்க இன்னைக்கு வந்து 30 நாள் கழிச்சு 30 டேஸ்க்கு அப்புறம் என்ன நாள் வரும் அப்படின்னா இங்கே 27 கூட 30 இருக்கா, 30 ஆட் பண்ணணும். ஸோ 30னா ரிமைண்டர் என்ன வரும், 7 4 28 28 + 2. ஸோ அதே மாதிரி திருப்பி இந்த மாதிரி 2 ஆட் டேஸ் இருக்கும், அது கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஆட் டேஸ்ன்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது வந்து எத்தனை நாளைக்கு வேணாலும் இது ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம் இது. ஓகே, என்ன இப்போ வேற என்ன சொல்றாங்க, ஆட் டேஸ்ல என்னது ப்ரோ புரியல? ஆட் டேஸ்னா என்னடா, இப்போ 7 நாள் டிவைட் பண்ணும் ரிமைண்டர் தருதுல, ஆமா, அதுதான் ஆட் டேஸ். அவ்வளவுதான், அப்ப முடிஞ்சிருச்சு. அது 4 6 இருந்துனா அப்ப ஈவன் நம்பர் தானே. இல்ல இல்ல, ஓகே ஓகே, நான் ஆட் நம்பர்னு சொல்லல, நான் ஆட் டேஸ்னு சொல்றேன் பாரு. புரியுதா, ஆட் டேஸ், டே டிஏ, ஓகே ஓகே ஆட் சரி டேஸ். ஓகே. ஓகே, ஆட் டேஸ். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா அது சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ரோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம வருஷம் தொடங்கும் போது எப்படி தொடங்கினா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 01 01 0 0 0 1 இதுதான் ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. ஓகேவா, இன்னைக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டே. லைக் இன்னைக்கு தான் எவனா கண்டுபிடிச்சிருப்பான்? அது எனக்கு தெரியலடா, நான் வேணா பார்த்து சொல்லலாம், நம்மளுக்கு தேவையும் இல்லை. அது லைக் நிறைய ரிசர்ச்லாம் அது பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, அது நம்ம கிளாஸ்க்கு தேவையில்ல, இந்த கன்சைஸா பண்ணணும்னா நான் அப்புறமா தனியாக சொல்றேன். ஓ ஓகேவா, நீயும் தேடி பாத்தியா? தேடி பார்த்தேன். ஆக்சுவலி இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு ப்ரோ, நான் நிறைய சூப்பர். சொல்றேன் உனக்கு. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகே, வியர்டா இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 000 இதுதான் வந்து ஸ்டார்டிங். இது வந்து மண்டேவா தொடங்கினாங்க. ஓகேவா, இப்போ நிறைய பேர் நினைச்சுப்பாங்க ஸோ லைக் ஸ்டார்டிங் டே ஆஃப் தி வீக் வந்து மண்டே நினைச்சுப்பாங்க. மண்டே அதுதான் கிடையாது. ஓகே, ஸ்டார்டிங் டே ஆஃப் தி வீக் ஷுட் பி சண்டே. சண்டே ஓகேவா, தானே? ஆமா ப்ரோ. ஸோ அது வந்து ஆனா சில இடத்துல மாறும்டா அது. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஆனா நான் சொல்றது நம்ம இங்கிலீஷ் கேலண்டர், நம்ம ஃபாலோ பண்றது இங்கிலீஷ் கேலண்டர். ஓகே, நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே ஸோ ஓகே. இங்கிலீஷ் கேலண்டர்ல திஸ் இஸ் தி எக்ஸிஸ்டிங் ரூல். ஓகே, ஸோ இப்போ சில வேற கேலண்டர்லாம் இருக்கு, லூனார் கேலண்டர் இருக்கு. லூனார் கேலண்டர் நம்ம தமிழ்ல அதான் யூஸ் பண்றோம். தமிழ்ல நார்த்லயும் லூனார் கேலண்டர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து 3 வச்சு பண்றது. ஸோ அதுக்கு வந்து 27 டேஸ் அந்த மாதிரி, ஏன்னா 27 28 டேஸ்ல சுத்தி வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ கணக்கு வச்சுப்பாங்க. ஓகே, அது எனக்கு பத்தி நமக்கு தெரியல, நமக்கு தேவையும் இல்லை அதை பத்தி. ஓகே, தமிழ் மந்த் சொல்றாடி, என்னென்ன தமிழ் மாசம் இருக்கு சொல்றாடி. எக்ஸாம் ஃபெயில் பரவாயில்லையா, சும்மா இரு கொஞ்ச நேரம். இப்போ வந்து 01 இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இங்கே அழிச்சிருவேன். ஸோ இந்த நாள் வந்து இதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து ஏடின்னு சொல்லுவாங்க. அது தெரியுமா ப்ரோ? ஏடி ஏடின்னு கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன வயசு சொல்லி கொடுத்துருப்பாங்களே ஏடின்னு. ஆஃப்டர் ஆஃப்டர் சரி தெரியல ப்ரோ. ஓகே, ஏதோ தெரிஞ்சிருக்கு பரவாயில்ல. ஆன்டி மெரிடியா ஆன்டி சரி இல்ல இல்ல சரி தெரியலடா டேய். பிஎம் ஏஎம்டா கொய்யால. டேய், ஏடினா ஆனோ டாமினின்னு சொல்லுவாங்க ப்ரோ, ஆனோ டாமினி. ஓகே, ஆனோ டாமினின்னு. ஓகே, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ பிசினா என்ன, பிஃபோர் கிரைஸ்ட். இது என்னன்னா வந்து இதுதான் கிறிஸ்து பிறந்த வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த வருடத்துல கிறிஸ்து பிறந்தா, ஆனால் இங்க இருந்தா வருடத்தை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, பிஃபோர் கிரைஸ்ட்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஏடினா ஆனோ டாமினி. ஓகேவா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஃப்டர் டெத்னு சொல்லுவாங்க, அது தப்பு. ஓகேவா, ஆஃப்டர் டெத் கிடையாது, ஆனோ டாமினி. ஆனோ டாமினி என்னன்னா ஹோலி இயர்னுவாங்க, புனித வருடம். அதாவது அப்பதான் வந்து கிறிஸ்து பிறக்கிறாரு, அதனால அதான் வந்து புனித வருடம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வந்து இது வந்து என்னன்னா வந்து ஒரு ரிலீஜன் பயாஸ்னால என்ன சொல்றேன், என்னடா டெட்பூல் ஓகே ப்ரோ. ஆனா ஆமாடா, ஓகே நான் அப்புறமேட்டு கேட்கறேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து டெட்பூல் 3ல வரவே இல்லை. டெட்பூல் டெட்பூல் 3ல வரல டாமினோ. ஆமா டெட்பூல் 2ல வருவா. வருவா, மாசா காமிச்சிருப்பாங்க டெட்பூல் 2ல எல்லாம். டெட்பூல் 3ல வரவே இல்லை. ஆமா ஆமா, பயங்கரமா இருக்கு. சரி, அதாவது அப்புறம் பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆனோ டாமினி. ஓகே, ஹோலி இயர்னு சொல்லுவாங்க, புனித வருடம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 001 இதுனா அப்போ 07 01 001 இது என்ன நாளா இருக்கும்? ஏன்ட்ட கேக்குறியா? இருக்கிற ஒருத்தர் நீ தான்டா, வேற யார்கிட்ட கேட்பேன். மண்டே தானடா. மண்டே இல்ல, மண்டே கிடையாது கிடையாது. மண்டே கிடையாது, அப்ப என்னது இது வந்துட்டு இரா எண்ணிராண்டா எண்ணிரா. என்ன இது வந்துட்டு சண்டே தானே? சண்டே சண்டே. ஓகே, கரெக்ட், சண்டே. இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, 0 + 7 என்ன 8. 8 அப்போ மண்டேவா இருக்கும். ஓகேவா, அப்போ மண்டேக்கு முன்னாடி நாள் தானே 7 சண்டே. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எப்படி யோசி. ஓகேவா, ஏன் நான் சொல்றேன்னா சப்போஸ் நான் 27 எழுதி என்னடான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்? இப்படி என்ன சொல்றேன்னு இவன் உன் ஆசைக்காக நான் பண்றேன். அது ஓகே 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 ஓகே
என்ன பண்ண சொல்லு 27 1 0 0 1 என்ன பண்ண சொல்லு இப்படி கூட போலாம்ல. எப்படி 7 போலாம் 3s are 21 சொல்லிட்டு அதுக்கப்புறமா 21ல இருந்து ஆட் பண்ணாலும் 6 ஆட் பண்ணா அது வந்துரும். அதுக்கப்புறமா எவ்வளவு பார்த்தா 6 பண்ணா எவ்வளவு சண்டே வெயிட் என்ன சொல்ற 27 என்ன சொல்ற 27 21 பிளஸ் 6 21 plus 6 ன்னு சொல்ற 21 plus 6 ஓகே இப்போ நான் என்ன சொல்றேன் மட்டும் வரி இப்போ 21 plus 6 சொல்றேன் இப்போ வந்து இப்போ 21க்கு என்ன அர்த்தம் சப்போஸ் தொடங்குற ஃபர்ஸ்ட் நாள் வந்து மண்டே இருந்துச்சுன்னா 21st நாள் மண்டே இருக்கும் அதுக்கு அதான் அர்த்தம் ஓகே ஸோ அது மாதிரி நீ மண்டேன்னு சொல்லிட்ட மண்டே பிளஸ் 6 போடுற 6 போட்டா என்ன சொல்ற மண்டேல இருந்து பார்த்தா சண்டே வரும். சண்டே வருமா சண்டே அப்படியா ஆமா ஆமா சண்டே தான் ஓகே ஸோ இப்போ என்ன சொல்றேன்னு மட்டும் கவனிங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீ வந்து மண்டே கொடுக்காம வெனஸ்டே இல்ல தேர்ஸ்டே கொடுத்தா அப்போ நீ எண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக வந்துட்டு 4 போட்டு அதுல இருந்து -1 பண்ணா வந்து சரி ஓகே ஓகே வெயிட் நான் வேற சொல்லணும்னு நினைச்சேன் நான் மறந்துட்டேன் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் இந்த ஏடின்ற கான்செப்ட் இப்போ என்னன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா லைக் இப்போ இந்த ஏடி இந்த கன்ஃபியூஷன் வரனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காமன் எரான்னு கொண்டு வந்துட்டாங்க ஸோ காமன் எரான்ற லாஜிக் என்னன்னா பார்த்தோன்னா இப்போ சயின்ஸ் பேஸ்ட் சிஸ்டம் போயிட்டு அப்படின்னா இப்போ ஜீசஸ்லாம் அவங்க பேச மாட்டாங்க ஓகேவா ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க காமன் எரான்னு சொல்லுவாங்க காமன் எரானா கிறிஸ்துக்கு அப்புறம் அதாவது இந்த டேட்டுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே காமன் எரா ஓகேவா அதுவே வந்து பிசி ஓகே இது வந்து பிஃபோர் காமன் எரான்னு சொல்றாங்க ஓகே பிசின்னு சொல்லுவாங்க பிசிஇ ஓகே பிசின்னு சொல்லுவாங்க ஆர் பிஇன்னு சொல்லுவாங்க பி இது பிசிஇ இது பிஇ ஓகே பிஇனா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கிடையாது பிஃபோர் எரா ஓகே பிஃபோர் தெரியும் நான் சொல்லுவேன்னு தெரியும் எனக்கு பி இல்ல ஓகே இது வந்து பிசிஇ ஓகே பிசினா பிஃபோர் காமன் எரா இது வந்து சிஇ ஓகே சிஇ ஸோ வந்து காமன் எரா ஓகே இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இது யூஸ்வலாக எக்ஸாம் கேட்க மாட்டாங்க பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர் ஓகேவா ஸோ வேற என்ன சொல்லணும் ஸோ இங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ 01001 வந்து என்னன்னா வந்து இஃப் இட் இஸ் இல்ல அது மண்டே தான் ஓகே அப்பனா 001 இப்படின்னு ஒரு தேதி இல்ல கரெக்டா இப்படின்னு தேதி இஸ் லைக் நாட் பாசிபிள் ஓகே அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும் ஆப்வியஸா சண்டேவா இருக்கும் பிசி போயிரும்ல இல்ல அதான் நான் சொல்றேன் அது அப்பெல்லாம் சொல்ல முடியும் கேட்டுக்கோ 0001 லைக் 001 இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சண்டே கரெக்டா மண்டே கொண்டா சண்டே கரெக்டா ஓகே ஸோ இப்போ 0 வந்து சண்டே 7 சண்டே ஓகே வேற என்ன 7 to 14 சண்டே 21 சண்டே ஓகேவா இப்போ நான் சொல்றது மட்டும் கவனி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்னேன் 27 கண்டுபிடிக்க சொன்னேன் ப்ரோ இப்போ என்னன்னா நீ என்ன சொன்ன 27 என்னன்னு சொன்ன 21 plus 6 ஸோ 6 சண்டேன்னு சொன்னியா அது தப்புன்னு நினைக்கிறேன் இப்போ மண்டே பிளஸ் 6 சண்டே தான் மண்டே பிளஸ் 7 போட்டா மண்டே தான வரும் திருப்பி இப்போ 1 வந்து மண்டே கரெக்ட்டா ஓகே 1 வந்து மண்டே கரெக்ட்டா ப்ரோ இப்போ 1 மண்டே இப்போ இது கூட 27 வரணும்னா என்ன ஆட் பண்ணனும் ஓகே எல்லாரும் கேட்டுக்கோங்க ஓகே நிறைய பேர் சிலிம் ஸ்டிக் நான் திருப்பி சொல்றேன் 1 வந்து மண்டே ப்ரோ 1 ல 27 னா எத்தனை நாள் ஆட் பண்ணனும் ஓகே 26 ஆட் பண்ணனும் 26 என்னன்னு பிரிக்கலாம் 21 plus 5 ஆட் பண்ணுங்க கரெக்ட்டா இப்படி ஓகே 27 ஆட் ஓகே ஓகேவா ப்ரோ இப்போ என்னன்னா 21 இப்போ பாரு இப்போ 21 இப்போதான் நீ சொல்லணும் இப்போ 1 வித் ரெஸ்பெக்ட் டு 1 26 ஆட் பண்ணா 27 வருது ஸோ இப்போ 1 அப்புறம் 1க்கு அடுத்த நாள் 8 ஓகே இப்போ 8க்கு அப்புறம் என்ன வரும் 8 plus 1 போட்டு 15 அடுத்து 21 கரெக்ட் தானே தப்பா சொல்றேன் அப்ப 27 சாட்டர்டேவா 22 சாரி ஓகே 22 ஸோ 1 8 15 22 அடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அடுத்து வந்து 7 ஆட் பண்ண என்ன வரும் 29 கரெக்டா ப்ரோ நான் என்ன லிஸ்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா இப்போ 1 இருக்கா நான் எழுதுறேன் 1 என்ன மண்டேஸ் தான பாக்குறேன் எக்ஸாக்ட்லி மண்டேஸ் மட்டும் நான் பாக்குறேன் ப்ரோ ஓகே மண்டேஸ் மட்டும் நான் பாக்குறேன் சோ +7 1 ஆட் பண்ணிட்டே வரோம் சோ இது எல்லாமே மண்டேஸ் ஓகேவா சோ இப்போ 1 to 20 மண்டேல இருந்து ரெண்டு நாள் மைனஸ் பண்ணா 27 சாட்டர்டேல ஓகேடா சோ அதான் இப்போ 1 வந்து நான் என்ன சொன்னேன் 21 இருக்கு சோ 21 நீங்க நினைச்சுக்கோங்க 21 டேட் கிடையாது இது வந்து டேட் கிடையாது நிறைய பேர் சொல்லி வச்சிருக்காங்க டேட் கிடையாது இது டேட் கிடையாது
நம்பர் ஆஃப் டேஸ். ஆமா, நீ 21 ஓகே 21st டேட் சொல்றாங்க, அப்பெல்லாம் கிடையாது. ஒன்னு கூட இந்த இடத்துல கூட 21 ஆட் பண்ணனா உனக்கு 22வது தேதி வரும். ஞாபகம் வச்சு தேதி, இந்த தேதி வந்து மண்டே. ஓகேவா? ஸோ அப்போ மண்டே கூட 5 நாள் ஆட் பண்ண என்ன வரும்? 5 தடவை குதிக்கணும். மண்டேனா ஒரு தடவை டியூஸ்டே ஒரு தடவை முடிஞ்சிருச்சா, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேவா? சாட்டர்டே. ஸோ 27th ஷுட் பி சாட்டர்டே. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே, இருக்கிறது ஒருத்தர் மேல எல்லாருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ப்ரோ. இதுலயே நிறைய பேர் சில்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க, நீனும் சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டு நான் அதை இப்போ எலாபரேட்டா சொல்லிட்டேன். புரிஞ்சுச்சா ப்ரோ உனக்கு? புரிஞ்சு ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்ல மட்டும் கவனிக்க திருப்பியும், இதெல்லாம் பேசிக்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகே. சோ இப்போ சொல்லு ப்ரோ. மெக் டிபார்ட்மென்ட்ல பாலச்சந்தர் யாரா இருக்காங்களா? ஆமா இருக்காரு. ஏன் என்னாச்சு? ஸ்டாஃப் எப்படி? நல்லவதான்டா. எனக்கு அவர் தான் வந்து இது எடுத்தாரு, இன்டர்ன்ஷிப் எடுத்தாரு ப்ரோ. ஓகே, எனக்கு இன்டர்ன்ஷிப் அந்த எக்ஸாமினரா வந்தாரு. அவர் நல்லவர் தான். அவர்கிட்ட நீ பிரச்சனை பண்ணாம இருந்தனா மார்க் நல்லா போடுவார். லைக் மார்க்கும் போது டீசென்ட் நடந்துப்பாரு. ஆனா நீ அவர்கிட்ட ஏதாவது ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு லேட்டா அடிக்கடி வந்துட்டு இருந்தா அப்படின்னா உங்ககிட்ட எதுவுமே காட்டிக்க மாட்டாரு. ஆனா அழகா விட்டுருவாரு. சோ நல்லவர் தான். பட் ஆனா அவர்கிட்ட நல்லா நடந்துக்கணும். அவர் தலையில அவருக்கு அந்த மாதிரி மாட்டிப்பாரு. ஓகே, அந்த மாதிரி பார்த்து. ஸோ இப்போ வந்து என்னன்னா இது புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ நான் வேற எக்ஸாம்பிள் சொல்றேன். 4th of July. ஓகே, 4/20 இல்ல 4/7ல 4/7/2024. ஓகேவா? இது என்ன தேதி? சாரி, என்ன டே? Thursday. ஓகே. ஸோ அப்போ 29/7/2029 என்ன 2024. சார் 2029 போலாம். 2024. ஓகே, இது என்ன தேதி வரும் ப்ரோ? டக்குன்னு சொல்லி ஓகே எவ்வளோ சொல்லி கொடுத்தாச்சு அப்புறம் என்னது? அதான் 4/7/2024 வந்து Thursday. ஓகே, அப்போ 29/7/2024 என்ன தேதியா இருக்கும்னு நான் கேட்குறேன். என்ன பண்ணுவார்? 29 - 4 போட்டுட்டு எக்ஸாக்ட்லி அது வந்துட்டு 7 டேபிள் எவ்வளவு வருது நீயே பாரு. 25 சாரி 25. அப்ப 21 பிளஸ் எவ்வளவு அப்படின்னா 4 அப்புறமா வந்துட்டு கேன்சல் பண்ணிரு. அப்பனா 4 தடவை குதிக்கணும். Thursday + 4 டேஸ் பார்த்தா ஃப்ரைடே மண்டே வருதுடா. மண்டே, Thursday, Friday, Saturday, Sunday, Monday. கரெக்ட், மண்டே. ஓகே. ஸோ இப்படிதான் ப்ரோ கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வந்து பேசிக். இதுல தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணணும். ஓகேவா? இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. ஸோ நீங்க இதையும் மைனஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம கொடுத்துருக்க தேவைப்படுற டேட்டு கொடுத்துட்டாங்க. லைக் டேட் கொடுத்து Thursday கொடுத்துட்டாங்க. 29 டேட் கேட்கலாம். ஓகே, ஸோ இதான் கண்டுபிடிக்கும். இது வந்து இனிஷியல் ஸ்டெப்ஸ். ஓகே, இப்போ இது என்னன்னா லைக் ஆனா எல்லா தடையும் இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் 4/7/2024 கொடுத்து Thursday நான் எல்லா தடையும் கொடுப்பேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, 1 1 2 0 2 1 இப்படி கொடுத்துட்டு வாட் இஸ் திஸ் டே அப்படின்னு கேட்டுறாங்க. அதாவது வென் டஸ் திஸ் டே, லைக் வாட் டஸ் திஸ் டே ஹாவ் டூ கரஸ்பாண்ட் எப்படி சொல்லுவாங்க உனக்கு, லைக் அதான் நான் தமிழே சொல்றேன். அதாவது வந்து இந்த டே என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. ஓகேவா? ஸோ டே, இதுக்கான டே எப்படி கண்டிப்பா இந்த ஐடியா இருக்கா? ஏன்னா இதுக்கு ரெஃபரன்ஸே இல்லை ப்ரோ. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி டேட் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். லைக் ரெஃபரன்ஸ் பொதுவா சொன்னா தெரியாதுல்ல. லைக் வெறுமனே அப்படி சொன்னா தெரியாதுல்ல. அதுதான் கேலண்டர் பார்ப்பானுங்க. அதுதான் கேலண்டர் பார்ப்பான். ஆனா இப்ப என்ன வந்து உன்கிட்ட கேலண்டர் இல்ல, ஏன்னா எக்ஸாம் கேலண்டர் கொடுக்க மாட்டாங்கல்ல. நீ ஏன் கண்டுபிடிக்கணும்? எப்படி பார்ப்ப? தெரியல ப்ரோ, நீயே சொல்லு. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளமை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். லைக் இப்போ இந்த ப்ராப்ளம் ஏன் சால்வபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 4/7/2024 Thursday கொடுத்தனால தான் சால்வ் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே ஏதாவது கொடுத்துருக்கோம்னா இங்கே யாரும் கொடுக்கல. ஸோ இப்போ 1/1/2021 யாருக்கு தெரியும் என்ன டே ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ ஆனால் நான் உனக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் 01/01/20 சாரி 01/0 அதாவது என்னைக்கு இந்த வருடம் பிறக்குதோ, ஓகே, அது என்ன நான் சொல்லிட்டேன். ஓ, அங்க இருந்து கணக்கு போட்டு வரணுமாடா?
எக்ஸாக்ட்லி ஆனா நான் அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். ஓகே, இது என்ன டே? மண்டே. மண்டே. ஓகே, இதான் நம்ம ரெஃபரன்ஸ். இப்போ இதை வச்சு நான் என்ன சொல்றேன் மட்டும் பாரு. ஓகே, இது மண்டேயா ப்ரோ? இப்போ 1/1/2021 சொல்லிட்டாங்கன்னா வாட் டஸ் திஸ் டே ஃபாலோன்னு சொல்லுவாங்க, இல்லை வாட் டஸ் திஸ் டேட் ஃபாலோன்னு சொல்லுவாங்களா? குழப்பு. டேட்னு தான் சொல்லுவாங்க. வாட் இஸ் திஸ் டேட் ஃபால் ஆன்னா எந்த டே வந்து டேல டே போய் வந்து எந்த டேல ஒரு போய் ஃபால் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அதான் எனக்கு குழப்பிடுச்சு. வாட் டஸ் திஸ் டேட் ஃபாலோ? ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ 01/001 ஓகே, இது வந்து மண்டேன்னு சொல்லிட்டோம். இதை வச்சு ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன சொல்கிறேன் மட்டும் கவனி. ஸோ இப்போ 01 இதுன்னா இப்போ இந்த வருடம் வந்து லீப் இயரா? இது நாட் லீப் இயர். லீப் இயர் சரி கிடையாது, கரெக்டாக லீப் இயர் கிடையாது, இது எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ 01/01/0002 இது என்ன டே ப்ரோ? வாட் டஸ் திஸ் டேட் ஃபாலோ? ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஒரு வருஷம் ஆச்சுன்னா 365 டேஸா? 365 டேஸ்னா அது வந்து 7 டேபிள் தெரியாதுடா, டேய் நீயே போடுறான். ஸோ இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 365 7ஆல டிவைட் பண்ணா ஒரு ஆட் டே வரும் ப்ரோ. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆட் டே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ 360 லீப் இயர் எத்தனை நாள் இருக்கும்? 366 டேஸ் இருக்குமா? 366 டிவைட் பண்ணா எத்தனை ஆட் டேஸ் வரும்? கேக்குதா ப்ரோ? திருப்பி சொல்லு. 365 7ஆல டிவைட் பண்ண அப்படின்னா உனக்கு 1 வருது. அதான் அந்த 1 ஆட் டேன்னு அர்த்தம். 1 வருமா? 1 தான் வரும். ஓகே சரி ஓகே. 366 7ஆல டிவைட் பண்ணா அப்ப என்ன ரிமைண்டர் வரும்? 2 வரும்டா. 2 ஆட் டேஸ். கரெக்டா? இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 2 ஆட் டேஸ். ஸோ இப்போ 002 அதாவது இந்த ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னா 365 டேஸ் ஆட் பண்ணும். கரெக்டா? இதுல என்ன எத்தனை ஆட் டேஸ் வருது? பாரு ப்ரோ, 01/01/2020 சரி இந்த வருஷத்துல இருக்கா 01/01/2001 ஓகே, அது வந்து மண்டே. இது கூட நான் 364 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு 1 டே வருமா? 1 டே வந்துச்சுன்னா டியூஸ்டே. 1 ஆட் டே வந்துச்சுன்னா டியூஸ்டே. கரெக்ட், டியூஸ்டே. அப்பனா வந்துட்டு சாதா டேல 1 டே ஆட் ஆகும், லீப் இயர்ல 2 டேஸ் ஆட் ஆகும். சாதா சாதா வருஷத்துல அப்ப லீப் இயர்ல 2 டேஸ்னா அப்பனா என்ன வருஷம்டா நீ கேட்ட? இல்ல 002 தான் நான் கேட்டேன். ஓகே, வெயிட். இதுக்கு முன்னாடி சொல்றேன். இதுக்கு முன்னாடி 20 அது நான் எப்பயோ கேட்டேன்டா. இந்த மாதிரி ஆட் ஆயிட்டே வரும். ஒரு வருஷத்துக்கும் பார்க்கணும். அதான் அப்பனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் நான் சொல்றேன். இப்போ இது வந்து எத்தனை 4ஆல எவ்வளவு டிவைட், எத்தனை வாட்டி டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அத்தனை வாட்டி 2 டேஸ் ஆட் பண்ணணும், மீதி எல்லாம் 1 டே ஆட் பண்ணுமா? ஆமா, அத்தனை நாள் நீ கண்டுபிடிப்பியா? ஒவ்வொரு வருஷமா நீங்க எத்தனை அப்பனா 2000 வருஷமா நீ கண்டுபிடிப்பியா? அப்படிலாம் கிடையாது. அப்ப எப்படி பண்றது? அதான் நான் சொல்றேன். நீ பண்ற அப்ரோச் கரெக்ட், ஆனா போற மெத்தடாலஜி ரொம்ப பெருசு. ஓகேவா? இதே அப்ரோச் தான் நான் கண்டென்ஸ் பண்ணி எனக்கு சொல்றேன் பாரு. இப்போ 01/01/004 ஓகே, இது வந்து என்ன டே? கேக்குதா? கேக்குறா. இது என்ன டேன்னு சொல்லு. பக்கத்துல வச்ச நோட் இல்ல டி. ஃப்ரைடே எப்படி சொன்னா? அதான் 2வது வருஷம் 1 ஆட் பண்ணோம், 3வது வருஷம் 1 ஆட் பண்ணோம், 4வது வருஷம் 2 ஆட் பண்ணோம். ஏய் இன்னும் 4வது வருஷம் வரல. ஓ அப்பனா ஃப்ரைடே வராது. எனக்கு நீ தான் சொன்ன. நல்லா யோசி. இல்லடா இருடா பின்னாடி போ. எது பின்னாடி போனோம்? இங்க இதா இப்போ என்னடா ப்ரோ? அப்போ ஃப்ரைடே வருது ப்ரோ. அப்ப என்ன வரும்? வெட்னஸ்டே வரும். ஷூரா? ஆமா ப்ரோ, கண்டிப்பா ஷூரா? இருடா டேய், ஏன்டா இப்படி குழப்புற? நான் குழப்பல. பாரு லாஜிக்கலா யோசி. 01/01 இதுல இருந்து ஒரு வருஷம் ஆட் பண்ணா என்ன வரும்? 02 வரும். இதுல இருந்து திருப்பி ஒரு வருஷம் ஆட் பண்ணா 03 வரும். தேர்ஸ்டே வரும்டா டேய். ஓகேடா, உனக்கு வேணா எனக்கு வேணா தேர்ஸ்டே வச்சுக்கோ. தேர்ஸ்டே தான் கரெக்ட் ப்ரோ. ஓகேவா? இதுல இருந்து இன்னும் ஒரு வருஷம் ஆட் பண்ணா வரும் 04 வரும்.
ஓகேவா? ஸோ எத்தனை அப்போ வருஷமா தேர்ஸ்டே அப்போ ஃப்ரைடே வராது, அப்போ சாட்டர்டே போயிரும்ல. ஓகே ஓகே கரெக்ட். அதான் நான் சொல்ல வரேன் பாரு. இப்போ என்னன்னா எஃபெக்டிவ்லி ஸ்பீக்கிங் 3 இயர்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் கரெக்டா? ஒரு வருஷத்துல ஒரு ஆட் டே அப்படின்னா 3 வருஷத்துல எத்தனை ஆட் டே? 3 ஆட் டே, அவ்வளவுதான் ப்ரோ. ஸோ அப்படின்னா மண்டேல இருந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ஸ்டான்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 இங்க பார்த்த உடனே இந்த டேட்டை பார்க்க மறந்துடுவாங்க. ஓகேவா? அதாவது இந்த சோத்தை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மயங்கி அப்படியே ஓடுவாங்க, அந்த மாதிரி தான் இது. ஸோ 4 பார்த்தோன்னே எல்லாருமே வந்து இந்த என்ன டேட் இன்னும் இந்த 28 இதுல 29 டேஸ் இருக்கும். பிப்ரவரி 29 டேஸ் இருக்கும் கரெக்ட் தான். ஆனா நீ இன்னும் 29 வந்திருக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அதுதான் யோசிச்சேன். 4 முடிஞ்சாதானே அது 2 நாள் ஆட் ஆகும், அது முடியலன்னா அது ஆட் ஆகாத யோசிச்சேன். நான் சொல்லிட்டு அப்புறமா யோசிச்சேன் திருப்பி டக்குனு. பரவாயில்ல, லைக் அந்த திங்கிங் கரெக்ட் தான். ஸோ நீ அதாவது நான் என்ன சொல்றேன்னா இந்த வருஷம் எப்போ ஆரம்பிக்கும், வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ இப்போ சப்போஸ் 05 எடுத்துக்கோங்க, 01 01 005 இது எடுத்துக்கோங்க. இப்போ நீ யோசிக்கணும், ஓ ஆமா லீப் இயர் முடிஞ்சிடுச்சுல, அப்போ நீ என்ன பண்ணணும் 2+1+1 போட்டோம். இது புரிஞ்சிச்சுல ப்ரோ உனக்கு? இதுதான் நிறைய பேர் பண்ணுற சில்லி மிஸ்டேக். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இயர் இஸ் யூஸ்ஃபுல் பை 4னா யூ ஷுடன்ட் திங்க் தட் த லீப் இயர் ஆக்சுவலி கவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் லாஜிக்கலாக நீ யோசிச்சு போடணும். ஓகே. ஸோ இது வந்து இது நீ சொன்ன மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரைடே வந்து விழுந்திருக்கும். ஃப்ரைடேவா? அப்போ 3 + 2 5 + 5. மண்டேலேருந்து +5 போட்டால் என்ன வரும்? இருக்கேன்டா சாட்டர்டே. சாட்டர்டே. ஓகே சாட்டர்டே. ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீ ஒவ்வொரு வருஷத்துக்கும் யோசிச்சிட்டே வந்தா உனக்கு ஈஸியாக முடியும். நான் இப்போ என்ன சொல்ல பாரு, இது முடிஞ்சிருச்சு. 01 01 101 இது என்ன டேவா இருக்கும்? இது கொஞ்சம் கஷ்டம், ஆனா யோசிக்கலாம் கண்டிப்பா யோசிக்கலாம். ஓகே. இப்போ நீ ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தியா, நான் அதே தான் சொல்றேன். நீ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டாட்டா ஐடியாக்கு சொன்ன, அதாவது வந்து நம்ம என்ன எத்தனை லீப் இயர் இருக்கு, எத்தனை நான் லீப் இயர் இருக்குன்னு பிரிச்சு போடணும்ல, அது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா கரெக்டா? 100 வருஷம் பண்ணணும்ல. ஆனா 100 வருஷம் பண்றது ஈஸியா இல்ல 2000 வருஷம் பண்றது ஈஸியா? 100 வருஷம் தான் பண்றது ஈஸி. ஓகே. ஸோ 100 4 டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வரும்? நீயே சொல்லு. 100 4 டிவைட் பண்ணா என்னடா வரும்? ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0. அப்பனா 25 கோஷன் 25. அப்பனா இது என்ன சொல்லுது? இது வந்து அதுல 25 ஃபோர்ஸ் லைக் 4 நாளா 25 நாள் வருது. அப்பனா 4 நாளா வந்தா 25 × 2 பண்ணணும். ஸோ 50 நாள் ஆட் ஆகுது. ஸோ 100 - 25 பண்ணா 75. 75 + 50 போட்டா ஓகே போட்டதா அத்தனை டேஸ் ஆட் ஆகும். நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீ என்ன பண்ற, நீ பண்ற அப்ரோச் கரெக்டா, ஆனா நீ சில்லி மிஸ்டேக் பண்ணிட்ட. நான் என்ன சொல்லட்டுமா? நான் என்ன சொன்னேன்? ஆமா எங்க விட்டேன் தெரியல. ஓகே. எவ்ரி செஞ்சுரி which is not divisible by 400 is not a leap year சொன்னல அப்பவே. 100 வந்துட்டு எவ்ரி செஞ்சுரி which is not divisible by, நான் எடுத்துட்டு போறேன் நான் சொன்னல. சோ இது 100 வராதுல, அப்ப 100 கணக்கு எடுக்க கூடாது. சோ 25 வராது, 24 வரும்ல. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அது நான் சில்லி மிஸ்டேக். 24 ஒவ்வொரு 24ல எத்தனை இருக்கும்? × 2. அப்ப இங்க 76 × 1 இத்தனை ஆட் டேஸ் இருக்கு கரெக்டா? 24 × 2 24 × 2 எவ்வளவு வரும்? 48 76. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப திருப்பி இதுலயும் ஆட் டேஸ் கண்டுபிடிக்கலாம்ல ப்ரோ. லைக் பேசிக்கா என்ன சொல்றேன்னா இந்த 48 டேஸ் 76 டேஸ் ஆட் ஆகி லைக் ரொம்ப பெரிய ஒரு நிறைய மாசங்கள் குமி இதுல கரெக்டா? நான் என்ன பண்ணலாம், இந்த 48 76 கூட நம்ம என்ன டேட்டா கனெக்ட் பண்ண போறோம், டே தான் கனெக்ட் பண்ண போறோம். நம்மளுக்கு என்ன தேவை, எத்தனை 7 மல்டிபிள்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் 48 + 76 / 7 திருப்பியும் போட்டோன்னா எனக்கு ரிமைண்டர் வரும் 1 வரும் ப்ரோ. 1 ஆட் டேஸ் வரும். இது எனக்கு புரியுதா ப்ரோ? அதெல்லாம் பண்ணிட்டு 7 நாள் டிவைட் பண்ணிட்டு மீதி ரிமைண்டர் 1 வருமா? ஆமா 1 வரும். இது ஒண்ணு இல்ல. லைக் 1னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மண்டே கூட 1 ஆட் பண்றாங்க, டியூஸ்டே
சூப்பர். அவ்வளவுதான் பாரு. நம்ம எந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டே ஃபாலோ நான் ஆகும்னு இல்ல ப்ரோ, ப்ரெடிக்ட் நீ பண்றேன். தான் ப்ரோ. அது என்ன உண்மைதான். ஓகே, மாடஸ்டா இருக்கும்னு பார்த்தேன். ஆனா நீ விட மாட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா வந்து இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றேன்னு பாரு. 01 01 வேற என்ன 20. ஓகே. இது என்ன டேட்ல ஃபாலோ ஆகும்? திருப்பி அதெல்லாம் பண்ணுமாடா? இல்ல இல்ல, 100 வருஷத்துக்கு ஒண்ணுன்னா வெயிட் பண்ணி 2000 வருஷத்துக்கு நீயே சொல்ல மாட்டேன். போடுறாடி. சொல்ல மாட்டேன். இங்க 1 இல்ல 5. ஓகேவா? வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலா இது ஞாபகம் வச்சுக்கணும் கஷ்டமா இருக்கு. லாஜிக்கலா இப்போ லாஜிக்கலா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஆனா 48 + 76 + 7 போட ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ஸோ 5 ஆட் டேஸ் வருது. ஓகேவா? நான் கால்குலேட் அங்க போய் பார்த்து உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இல்ல. இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சது எல்லாத்தையும். டிரைவ் பண்ண தேவையில்ல. ஆனா நான் மெமரைஸ் பண்ணுவேன். மெமரைஸ் பண்றதுக்கு என்னைக்கோ ஒரு நாள் உட்காருவேன். அன்னைக்கு வந்து இதெல்லாம் ஃபுல்லா மெமரைஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 2 மாசத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ திருப்பி ஒரு 2 மாசம் அதுக்குள்ள ம் திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும். அதான் கடுப்பு. ம். வெயிட் பண்ணு. என்ன நான் என்னை அப்படியே விட்டா அங்க போய் உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருப்பேன். அது மட்டும் தான் டிரைவ் பண்ணிருப்பேன். நீ கடைசியில முடிக்கும் போது கேரக்டர் மட்டும் டிரைவ் பண்ணி வச்சிருப்ப. வேணா 7ல 48 + 76 கரெக்டா? 76 ஈக்குவல் டு 124 டிவைட் பை 7. என்ன வருது? 17 வருதா? 17 இன்டூ 7 என்ன வருது? கரெக்டா 119 வருது. அது மாதிரி கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். என்ன வரும்? ஆமா, அதான் வரணும். கரெக்டா கரெக்டா தான். ஸோ இப்போ என்னன்னா வந்து 5 ஆட் டேஸ் இருக்கு. ஓகே. அப்போ இப்போ 100 வருடத்துல 5 ஆட் டேஸ் இருக்குன்னா 200 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 2000டா? இல்ல 200 வருஷத்துல இப்ப 100 வருஷத்துல 5 ஆட் டேஸ்னா 200 டேஸ்ல எத்தனை ஆட் டேஸ் சொன்ன? 10. 10 கரெக்டா? ஸோ 10 ஆட் டேஸ். ஸோ 10 ஆட் டேஸ் சொல்லக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? திருப்பி 7 டிவைட் பண்றேன். அப்படின்னா எத்தனை ஆட் டேஸ்? 3 ஆட் டேஸ். கரெக்டா? அப்படின்னா 01 02ல வந்து 3 ஆட் டேஸ் இருக்கும். ஓகே. இப்போ அடுத்து என்னன்னு பாரு. 2007 இல்லையா அது? இல்லடா, கொஸ்டின் மார்க் தான் அது. என்னடா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. சரிடா. ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இதுல 3 ஆட் டேஸ் இருக்கு. 01 01 300. இதுல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? திருப்பி இது கூட 5 ஆட் பண்ணு. கரெக்டா? ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 100 வருஷம் இருக்கு. 100 வருஷத்துக்கு 5 ஆட் டேஸ் வரும். 5 ஆட் பண்ணா 8 வரும். அப்படின்னா இங்க ஒரு ஆட் டே. இப்போ 01 01 400 இது சொல்லு ப்ரோ. இதுல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 6 கன்ஃபார்மா? இல்ல 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 இல்ல, இரு 400ல வந்துட்டு 400 இஸ் லீப் இயர்ல. ஆனா 400 தான் இன்னும் முடியலல. ஓகே கரெக்ட். அப்ப 6 தானே வரும். ஓகே கரெக்ட். அப்ப 6. ஆனா 400 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படியே எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 100 ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 100 ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 200 ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 300 ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 400 ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அப்ப 401 ஏதோ ஒரு தேதி வரும்ல? கரெக்டா? 401111 இது ஒரு தேதி வரும்ல? அப்போ எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அதுல? அப்படின்னா 400 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுடா. எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு ஆட் பண்ணிக்கணும். யோசிச்சு சொல்லு. 400 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டு வெயிட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் 3 11 301
கரெக்டா? இது வரைக்கும் 300 வருஷம் முடிஞ்சிருக்கும். கரெக்டா? 300 வருஷத்துல ஒரு ஆட் டேன்னு சொன்னா கரெக்டா? ஹலோ இருக்கியா? இருக்கண்டா. இது வரைக்கும் ஒரு ஆட் டேன்னு சொன்னா இப்ப கூட வந்து 100 வருஷம் திருப்பி ஆட் பண்ணிட்டேன்னா, ஸோ 100 வருஷத்தோட இன்ஃபுளுன்ஸ்னா திருப்பியும் 5 நாள் ஆட் ஆயிருக்கும். கரெக்டா? ஆனா இதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இவ்வளவு நேரம் என்ன பண்ணா சென்ச்சுரிஸ்ல நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. சென்ச்சுரிஸ்ல 1 போட்டு போயிடும் ஆட் டேஸ். ஆனா சின்ஸ் 400 இஸ் அ லீப் இயர்னால என்ன ஆயிரும், இதுக்கு 2 டேஸ் வந்துடும். கரெக்டா ப்ரோ? 400 2 டேஸ் வந்துடும். கரெக்டாண்ணே? ஆனா நம்ம 400 நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நம்ம இது லைக் நம்ம யோசிக்காம நம்ம சில்லி மிஸ்டேக் பண்ணி என்ன பண்றோம், 400 லீப் இயர் எடுத்து தான் கணக்கு போட்டிருப்போம். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போயிருந்தோம். அப்படின்னு என்ன 400ல ஒரே ஒரு லீப் இயர் கன்சிடர் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், 400 2 லீப் இயர்ஸ், ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று நாங்கள் ஆட் பண்ணிப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிரும், இது வந்து கான்ஸ்டியூட்ஸ் டு 7. ஸோ 7 டிவைட் பை 7 gives 1 as quotient, hence 0 is remainder. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0 1 0 1 1. ஓகே, இது வந்து என்ன மண்டே அப்படின்னா 0 1 0 1 4 0 1. இது என்னவா இருக்கும்? அது என்னவா ப்ரோ இருக்கும்? 7 ஆட் பண்ணுவாங்களா 401க்கு? அப்படின்னா எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 400 வருஷம் அப்புறம் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? கொன்னுடுவான். 400 வருஷம் அப்புறம் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? இங்க பாரு, நான் காட்டுறேன் பாரு. 400க்கு அப்புறமா 6 ப்ரோ. இது பாரு, நான் என்ன சொல்றேன்னா 100 இயர்ஸ்ல இந்த பாரு, நான் எழுதி காமிக்கிறேன் பாரு. 100 இயர்ஸ்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு சொன்னேன்? 5 ஆட் டேஸ் இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? 200 டேஸ்ல எத்தனை இருக்கும்? 5 plus 5 10 10 divided by 7 3. 300 yearsல again plus 5 which gives the remainder of 1. 400 years என்ன பண்ணிருப்ப, நீ இது கூட 5 ஆட் பண்ணிருப்ப. 5 ஆட் பண்ணி நீ 6ன்னு எழுத போவ. ஆனா என்ன சொன்ன, 400ம் ஒரு லீப் இயர் தாண்டா அப்படின்னு சொன்னால, அதனால எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணிடணும். ஏன் நீ வெறும் 400 ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு படி என்ன பண்ணியிருந்தா 400 நீ வெறும் நார்மலே கன்சிடர் பண்ணியிருந்த. அதனால ஆல்ரெடி ஒரு லீப் இயர் ஆட் ஆயிடுச்சு 400க்கு. சரி, ஆல்ரெடி ஒரு டே ஆட் ஆயிடுச்சு 400க்கு. ஆனா since 400 is a leap year too, I have to add one more day accounting the 29th of February. கரெக்டா? சோ அது போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆஃப்டர் 400th இயர் பார்த்தா நீ சொல்றது கரெக்ட். ஆமா கரெக்ட் ப்ரோ. சோ இப்போ என்ன, இது கூட 5 plus 1 6 7 7னா it is written as 0. சோ இப்போ இங்க பார்த்த அப்படின்னா 400 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, 0 1ல ஸ்டார்ட் ஆச்சு மண்டே. இது கூட 400 வருஷம் ஆட் 400 இயர்ஸ் ஒன் டே, அவ்வளவுதான். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. இது நல்லா புரிஞ்சுச்சு உனக்கு? ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன் பாரு, இதை அழிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா 100 200 300 400 அதே மாதிரி 500 600 700 800. இப்போ அதே மாதிரி கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இங்கே வந்து 1200 வரும், 1600 வரும். இங்கே பாரு 3 7. அடுத்து இங்கே இது கூட 4 ஆட் பண்ணும், அதாவது 400 ஆட் பண்ணும். சாரி, இது கூட 400 ஆட் பண்ணால் 1100. இங்கே என்ன வரும்? 1500. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாமே ஒரே கேட்டகரி. ஏன் ஒரே கேட்டகரி? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆட் டேஸ் வரும். நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து இது கூட என்ன ஆட் பண்ணுவீங்க, இது வந்து 0 ஆட் டேஸ். 0 கூட அடுத்து ஆட் பண்ணா +5 பண்ணுவேன். கரெக்டா? +5 என்ன அர்த்தம், இது வந்து 0 என்ன சொன்னேன், மண்டே. ஓகே, +5 என்ன ஆயிரும், இந்த கேட்டகரி வந்துடும். கரெக்டா? ஸோ +5 5னா இந்த சென்ஸ் 500 இயர்ஸ். சாரி, இல்லை அப்படி இல்லை, இது கூட 100 வருஷம் ஆட் பண்ணி கூட, இது கூட பிளஸ் 100 இயர்ஸ் போட்ட அப்படின்னா 500th இயர் வந்துடும். ஆனால் 500th இயர்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 5 ஆட் டேஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால என்ன சொல்றேன்னா 100 500 அப்புறம் இது கூட திருப்பி 900 இங்கே வரும். 900 இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரி. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு ஆட் டே தான் இருக்கும்.
இதில் சரி இது எல்லாத்துலேயும் 5 ஆட் டேஸ் இருக்கும். இது எல்லாத்துலேயும் எத்தனை ஆட் டே இருக்கும்? இங்கே 1, இங்கே 0, இங்கே எத்தனை இருக்கும்? 5 + 5 10 3. ஓகேவா? ஸோ இது இந்த கேட்டகரைசேஷன் எனக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ டவுட்ஸ்ல? ஓகே ப்ரோ. புரியுதுல? ஓகே. ஸோ இதுதான் பேசிக். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? சப்போஸ் இப்போ 1700 கொடுத்தாங்கன்னா நீங்கள் நியரஸ்ட் 400 டிவிசிபிள் பாருங்க. 1600 நியரஸ்ட் 400 டிவிசிபிள் கரெக்டாக. 1600 வரைக்கும் 0 ஆட் டேஸ் இருக்கும். அப்போனா 1700 எத்தனை இருக்கும்? ஓகே 5 இருக்கும். இப்படி தான் கணக்கு போடணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஏதாவது டேட் சொல்கிறேன். 1 1 1 20 0 1. ஓகே, இப்போ நீ கணக்கு போட்டு சொல்லு, இது என்ன டேவா இருக்கும்? நீ ஏன் போடு ப்ரோ அப்படியே. சரி நீ எனக்கு அட்லீஸ்ட் நீ வாயிலையா சொல்லலாம், கணக்கு நான் போட்டுக்கிறேன், நீ அட்லீஸ்ட் மெத்தடா சொல்லு. என்ன பண்ணலாம்? சொல்லு. இப்போ எத்தனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு? எத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு? 2000 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2001 வந்தா தான் 2000 இயர்ஸ் முடியும். 2000 முடிஞ்சுன்னு சொன்னா தப்பு. ஓகே, 2000 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. 2000 இயர்ஸ் முடிஞ்சா எத்தனை ஆட் டே இருக்கும்? பட்னு சொல்லு. 2400 டிவிசிபிளா? லைக் சாரி 400 இல்ல 400 டிவிசிபிளா? இவர் 400 800 400 மல்டிபிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு 0 ஆட் டேஸ். அப்படின்னா என்ன? 1 1 2001 என்னது? மண்டே. ஓகே ஓகே, ஒரு வருஷம் ப்ரோ. ஆனா ஞாபகம் வச்சுக்கணுமேடா. அதான் சொன்ன, ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். என்ன சொன்ன, இது ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 100க்கு 5 ஆட் டேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் +7 +7 பாரு, +5 +5 +5 போட்டே கண்டுபிடிச்சலாம். புரியுதா? சரி ஓகே ஓகே, நம்ம கிராஸ் செக் பண்ணிடலாமா? இன்னைக்கு 1 1 2 20 தானே? ஓகே 1 1 1 1 20 1 கரெக்டாக வந்துச்சு. கரெக்டாக நம்ம கணிச்ச மாதிரி மண்டே தான். ஓகேவா? ஸோ இப்போ லைக் எப்படின்னா, இப்போ உனக்கு எந்த மாதிரி டேலண்ட் லைக் எபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எந்த டேட் கொடுத்தாலும் அதுக்கான டே நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நீ டேலண்டே இன்னும் தேவையில்ல. ஒரு துண்டு பேப்பரில் ஒரு A4 ஷீட்டு ஒரு பெண்ணு கொடுத்தா நீ கண்டுபிடிச்சிருப்ப. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுறேன். 1 1 1992 இது என்ன பண்ணலாம் ப்ரோ? இதுக்கு நியரஸ்ட் செஞ்சுரி என்ன? ஓ 2000ல இருந்து எத்தனை மைனஸ் பண்ணணும்? அது மைனஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஓகே, மைனஸ் பண்ணா நீ ஆட் பண்ண மட்டும் யூஸ். அப்போ 1900s வச்சுக்கோ. 1900s. ஓகேவா? ஸோ 1900s வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? ஸ்கிரீன் மாத்திரம். ஓ சாரி சார், தெரியுதா? இதுக்கு எத்தனை ஆட் டே இருக்கு? 1900s வரைக்கும். நியரஸ்ட் மல்டிபிள் 2000. ஓகே, we know that 2000 has 0 odd days. ஓகே, அப்படின்னா இது 1 தானே இருக்கும். கரெக்டா? ஏன்னா என்ன பேட்டர்ன் சொன்னேன்? 5 3 1 0. ஓகே, இது வரைக்கும் 1. ஸோ இதுக்கப்புறம் நான் யோசிப்பேன் நார்மல் 1992வா? அடுத்து இருக்கும் 1992னா ஓகே 1900 இருக்கு. ஸோ இது கூட பாரு 1992னா 19 ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை லீப் இயர் இருக்கு? ஆக்சுவலி 1989 இது 1 வரும். ஓகேவா? ஏன் 1 வரும்னு புரியல ப்ரோ. ஏன்னா இப்போ 1992 தொடங்கி இருக்கு. ஓகேவா? அப்படின்னா வெறும் இந்த நம்பர் மட்டும் தான் நீ பார்க்கணும். 91 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது 1900ஸ்ல இருந்து 1900ஸ்ல இருந்து
நம்ம 91 வருஷம் ஃபுல்லா முடிச்சுட்டு நம்ம 1992 நுழைஞ்சிட்டோம். ஓகேவா? இப்போ நுழையிறோம். ஆனால் 92 நீங்க போடக்கூடாது. 91 மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, அந்த லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு பார்த்தியா, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 91. ஸோ 91 வரைக்கும் எத்தனை வருஷம் லீப் இயர்ஸ் இருக்கு? பேசிக்கா 4 டிவைட் பண்ணிப்பாரு. 91. ஓகே, 4 2s are 8. ஓகேவா? இங்க என்ன வரும்? 1 1. ஓகேவா? ஸோ 4 2s are 8. அப்புறம் 4 என்ன வரும்? 11னா 4 2 22. கரெக்டா? 88 92 கரெக்ட். 22. ஸோ 91 மைனஸ் 22 இது எல்லாமே என்ன? நான் லீப் இயர். இது எல்லாமே என்ன? லீப் இயர். சரியா? கரெக்டா? ஓகே, இப்போ கவனிங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து 2 ஆட் டே இருக்கும். எல்லாத்துக்குமே 2 ஆட் டே இருக்கும். கரெக்டா? என்ன பண்ணும்? 22 2 என்ன? 44. ஓகே, 91 மைனஸ் 22 என்ன? சிவரா போட்டு சொல்லு. அட இருக்கியா? இது 44 + 69 வரும். ஓகேவா? இது 44 69. யோசிப்பா, 22 கூட 6 ஆட் பண்ணா 82 வந்துடும். 82 கூட 9 எடுத்தா 91. அது 69. ஓகே, 69. 69 + 44 ஆட் பண்ணா என்ன வரும்? 113 வரும். ஓகேவா? ஸோ 113/7 போட்டா என்ன ஆன்சர் வருதுன்னு பாரு. So 1s are 7. Okay, 4 remainder. 7 6 are 42. 60 into 7. Plus 1. Correct. என்ன டவுட் இருந்தால் போகிற? 7 1s are 7. 7 6 are 42. 112 வரும். 112 வரும் கூட 1. ஸோ இங்கே ஒரு ஆட்டே வந்துருச்சா ப்ரோ? இங்கே ஒரு ஆட்டே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி 1900க்கு எத்தனை ஆட்டே இருக்கு? 1900 வரைக்கும் ஒரு ஆட்டே இருக்கு. 91 இயர்ஸ்ல ஒரு ஆட் டே வந்துருச்சு. அப்ப டோட்டலா எத்தனை ஆட் டே இருக்கு? 2 ஆட் டே இருக்கு. கரெக்டா? அப்போ 1 1 91 சாரி 1992. ஓகே, ஃபால்ஸ் ஆன் என்னது? சொல்லு, நான் கவனிக்க திருப்பி சொல்லு. வெனஸ்டே. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சா? 9110001 இதுதான் தொடங்கின வருஷம். இது கூட நம்ம எத்தனை வருஷம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓகே வெயிட் பண்ணு. ஸோ இது வந்து மண்டே. ஓகே, இது மண்டே. ஸோ மண்டே கூட +2 ஆட் டேஸ் ஆட் பண்ணோம். அப்படின்னா என்ன வரும்? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ அதனால வெனஸ்டே. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ண, வேறு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறப்போ. ஸோ இங்கே பார்த்தோன்னா வந்து வெனஸ்டேங்க கரெக்டாக காமிக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து போட்ட கணக்கெலாம் கரெக்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன டேலண்ட் வந்துச்சு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து எந்த டேட் கொடுத்தாலும் அதுக்கான டேவாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? லைக் டவுட் இருந்தால் பாருங்களேன். இது கூட எத்தனை வருஷம் ஆட் பண்ண வரும்? 1991 டேஸ் ஆட் பண்ணால் அழகாக வந்துடும். புரிஞ்சுச்சா? நோ டவுட்ஸில். இதுக்கப்புறம் முடிஞ்சா ப்ரோ? புரிஞ்சிச்சு ப்ரோ. ஓகேவா? முடிஞ்சான்னு கேட்டுடா. முடிஞ்சிச்சான்னு கேட்டியா? முடிஞ்சிச்சு. நான் இப்போ ஒன்னே சொல்லிட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சிலர் வந்து இப்படி போட பிடிக்கும். ஓகேவா? இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, சிலர் வந்து 01 01 01 ஸ்கிரீனை மாத்துறா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சிலருக்கு வந்து 01 இதுல இருந்து தொடங்குறது பிடிக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் சொன்னால ஃபர்ஸ்ட் இருந்தே சொன்னால 01
பதிலா 0 1 லைக் வெறும் 0 0 1 அப்படின்னு டே இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். ஓகே, அப்படிப்பட்ட டே இருந்துச்சுன்னா என்னன்னு சொன்னா சண்டேன்னு சொன்னேன்ல. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யோசிச்சு பாறேன், இப்போ வந்து 1900s ஒரு ஆட் டே, 91 ஒரு ஆட் டே, இப்போ வந்து 0 1 கூட 91 இயர்ஸ் கூட ஒரு டே ஆட் பண்ணா தானே 11192 வரும். இது புரிஞ்சுச்சுல ப்ரோ? அதான் என்ன சொல்ல புரியல. இப்போ வந்து என்னன்னா, சிலருக்கு வந்து இந்த மாதிரி 0 1 நான் எக்ஸிஸ்டன்ட் டே இருக்குன்னு தெரிஞ்சுக்கும், பிடிச்சிடும். ஓகேவா? அதுல இருந்து சண்டேன்னு கணக்கு போட்டுருவாங்க. ஓகே, ஸோ அப்படி சண்டே அப்படின்னா 91 இயர்ஸ் பிளஸ் 1 டே ஆட் பண்ணா தான் 1992 வரும். இது புரிஞ்சுல எனக்கு? எஸ் ஆர் நோ சொல்லு. 1900ல இருந்து 91 டேஸ் கூட போனா 1 டே. இல்ல ப்ரோ, என்னன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 0 1 0 0 1 அது வந்து சண்டே. ஸோ அதுல இருந்து 1991 டேஸ், அதான் நீ சொல்றியா? ஸோ 111 9 இயர்ஸ் ஆட் பண்ணா அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா கரெக்ட் December 31 வந்து நிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு நாள் ஆட் பண்ணும். கரெக்டா? இன்னும் ஒரு நாள் ஆட் பண்ணாதான் வந்து உனக்கு அந்த ஃபுல் வருஷம் முடிஞ்சு அடுத்த ஒரு வருஷத்துக்கு 1 1 1992 என்டர் ஆகும். இது உனக்கு புரிஞ்சுச்சா ப்ரோ? இது உனக்கு புரிஞ்சுச்சுல? ஓகே, இது புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீ யோசிச்சு பாறேன், இப்போ வந்து என்னன்னா இங்க எக்ஸ்ட்ரா முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், வெறும் 2 ஆட் டேஸ் தான் கணக்கு போட்டுருந்தோம். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளஸ் இன்னொரு ஆட் டே ஆட் பண்ணிட்டாங்க. என்ன ஆயிரும்? 3 வந்துடும். 3 ஆட் டேஸ் வந்துடும். ஸோ 3 ஆட் டேஸ் என்ன? ஒன்னாம் தேதி அடுத்த வருஷம்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஆமா, எப்போ 0ல இருந்து கன்சிடர் பண்ணா. ஸோ பாரு, இப்போ 0ல இருந்து திருப்பியும் 3 ஆட் டேஸ் சொன்னால. 3 ஆட் டேஸ்னா சண்டே, ஓகே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ ஆன்சர் வெனஸ்டே. இப்பயும் ஆன்சர் வெனஸ்டே தான் வருது. பாத்தியா? புரிஞ்சுச்சா ப்ரோ? உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லடா. இப்போ நான் இது ஏன் சொன்னேன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இது ஏன்னா இதுதான் ஈஸியான மெத்தட். நான் ஏன்னு சொல்றேன் பாறேன், இன்புட் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இது வந்து ஒரு பேசிக் ஆக்சியம். ஆக்சியம் என்ன தெரியும்ல? யூஸ்வலா ப்ரூஃப், அது வந்து பேசிக் கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டெப் பேஸ்மெண்ட் மாதிரி. அது மேலதான் இப்போ எக்ஸாம்பிள் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் த ஷார்டஸ்ட் பாத்தஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்றாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றேன்னு பாரு. 0 1 2 3 4 5 6. 0னா சண்டே, 1னா மண்டே, 2னா வெனஸ்டே, சாரி டியூஸ்டே, ஓகே, 3னா வெனஸ்டே, 4னா தேர்ஸ்டே, 5னா சாட்டர்டே, ஃப்ரைடே, எனக்கு தூக்கம் வருது இப்போ, ஃப்ரைடே, 6னா சாட்டர்டே. ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தூக்கம் வருதுடா, தூங்குடா. முடிக்கட்டி கஷ்டம்டா. இந்த 31 நான் போஸ்ட் முடிச்சாங்கடா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 0னா சண்டே, 1னா மண்டே, 2னா டியூஸ்டே, 3னா வெனஸ்டே, அப்படிலாம் போட்டு போயிடணும். நீங்க இந்த மெத்தட் எப்போ பாசிபிள்னா 0 0 1 0 0 0 1 சண்டேன்னு கன்சிடர் பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா 0னா சண்டே, இந்த ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அப்படின்னா டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 1993 இருக்கு, 1993 இருக்குன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணணும், மொத்தம் 1992 இயர்ஸ் இருக்கு, கூட 1 ஆட் பண்ணிட்டா அப்படின்னா இந்த தேதி நீ உழுவ. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இதுல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? சப்போஸ் 4 ஆட் டேஸ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ 4 மீன்ஸ் தேர்ஸ்டே. ஸோ ஆன்சர் இஸ் தேர்ஸ்டே. இப்படி சொல்லலாம். ஓகே, இது உனக்கு புரிஞ்சு? இதுதான் ஈஸியான மெத்தட். புரிஞ்சுல? போயிட்டே அவன்ட்டே இருக்கண்டா போயிட்டு நடிச்சு அதிகப்படுத்திட்டு. ஓகே, புரிஞ்சுல ப்ரோ? அவ்வளவுதான். எதுக்கு சொல்லு. ஏய், கவனம் ஏழு தானே, நீ போயிட்டு தானே? கடைசி 2 செகண்ட் தானே போனேன். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை ப்ரோ, இதுதான் டெக்னிக். ஸோ 0 ஸ்டார்ட் பண்ண 0 ஸ்டார்ட் பண்ணா இப்படி தான் போடணும். ஓகே, இதுதான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நானும் தான் ப்ரிஃபர் பண்ணி போடுவேன். ஸோ வந்து 1992 இயர்ஸ் ப்ளஸ் 1 டே ஆட் பண்ணாதான் உனக்கு 1 1 1993 நுழைவ. ஓகே, இது வந்து நான் வச்சுக்கோ. ஸோ வந்து பேசிக்கு இது கேலண்டர் 1. ஓகேவா? இது கேலண்டர் 2 அடுத்த சாப்டர் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து நான் ஆரம்பிச்சிடறேன், நீ அப்புறமா போட்டுரு. ஓகே, நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு.